வணக்கங்க. பாட்காஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த பாட்காஸ்ட்ல ரன்னிங்க பத்தியும், மாரத்தான பத்தியும் பேசியிருப்பேன். அதுல ஒரு இடத்துல மாரத்தானோட ரன் கேட்டகரிஸ்ல 20 மைலர் அதாவது 32 கிலோமீட்டர் அப்படிங்கிறத 36 கிலோமீட்டர்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது மட்டும் தாங்க கரெக்ஷன். இந்த பாட்காஸ்ட்டை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். பாட்காஸ்ட்குள்ள போலாம். தேங்க் யூ. ஹாய். நான் உங்க மங்களூர்காரன். வெல்கம் டு அனதர் எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம ரன்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஓடுதல், ஓட்டப்பயிற்சி. ஸோ நான் இந்த பாட்காஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்ற என்னோட ரன்னிங் கோச் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சூப்பர் ப்ரோ, ரன்னிங்கை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, இப்போதைக்கு ரன்னிங்கை பற்றி ஆரம்பிக்கலை, பட் கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எபிசோடு பேசலாம் ரன்னிங்கை பற்றி. அப்போ ரன்னிங்கை பற்றி என்ன பேசலாம்? ரன்னிங்னா ஓடுறது, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? எந்திரிச்சு தடப்படன்னு ஓட போகிறோம். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னடா அப்படின்னா, இன்றைக்கி நிறையா தொடர்ச்சியாக ஜிம்முகளில் நிறைய அதே மாதிரி ஈவெண்ட்ஸில், மாரத்தான் மாதிரி ஈவெண்ட்ஸில் ஒரு சில துர்சம்பவங்கள் நடக்கிறதுனால அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஒரு ஜிம்மில் ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுறதுக்காக வர்றாங்க, 45 அந்த ஏஜில். அப்போ மாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் 45 நாங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு. எங்கள் ஜிம்மில் 67, 70, 75லலாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு தடையோ ஒரு இதோ கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுனாலையோ இல்லை ரன்னிங் போகிறதுனாலையோ இதெல்லாம் ஆயிருமா அப்படின்னா ஆகாது. அப்போ என்ன தான் நடக்கும்? நான் ஏன் ஓடணும்? முதல் கேள்வி கேட்குறது இதுதான், நான் ஏன் ஓடணும்? ஸோ நீங்கள் என்னை மாதிரி ஒரு கவுச் பொட்டேட்டோவாக இருந்தீங்கன்னா, கவுச் பொட்டேட்டோன்னா எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் உட்காந்த இடத்துலையே உட்காந்துட்டு, சோஃபாலேயே உட்காந்துட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. இதுக்கான நேரங்கள் இதுக்கு அதிகமாக செலவழிச்சிக்கிட்டு ஃபிசிக்கலாக எந்த எக்ஸசைஸுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்துலலாம் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நான் நடக்கிற தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் பார்க்கிங்லேருந்து லிஃப்ட்டு, அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட் வரைக்கும், ஆஃபீஸ் பார்க்கிங்லேருந்து ஆஃபீஸ் லிஃப்ட் வரைக்கும். யாராவது டீ குடிக்க கூப்பிட்டு போனாங்கன்னா, டீ குடிக்க போகிறப்போ வெளியில் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் கடைக்கு, இல்லைன்னா திரும்பியும் என்னோடய டெஸ்க்லேருந்து பாத்ரூம்க்கோ பேண்ட்ரிக்கோ, இல்லைன்னா என்னோடய டெஸ்க்லேருந்து லிஃப்ட் வரைக்கும், கீழே ஆஃபீஸ் பேண்ட்ரிக்கு போய் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய மொத்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே. அப்புறம் இது என்னாச்சுன்னா, என்னோடய ஒர்க் டைமிங்ஸு, என்னோடய ஷிஃப்ட்டு, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு, இதெல்லாம் ஒர்க் பண்ண 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தூக்கமே வரும். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு டீ குடிக்க போயிட்டு வந்திருக்கோம், 4 மணிக்கு தான் படுப்போம், திருப்பி 5:30க்கு எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போயிடுவோம் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, திருப்பி மத்தியானம் இதே மாதிரி தான். இந்த மாதிரிலாம் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கொஞ்சம் உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு டைஜஷனில் தான் ப்ராப்ளம் வந்துச்சு. இது நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்க முடியும். டைஜஷனில் ப்ராப்ளம் வரும்போது ஓகே, நான் டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பித்தப்போ, தம்பி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் உங்கள் உடம்பு டயர்டாகும், நீங்கள் தூங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்தப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாகிங், ரன்னிங் அந்த மாதிரி ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டில் ரிமெம்பர், என்னோடய ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் 500 மீட்டர் கூட என்னால் ஓட முடியலை. இது ஆரம்பிக்கிற எல்லா பிகினர்ஸுக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும், இருக்கணும், இருந்தாகணும். இது ஏன் அப்படின்னா, இதுக்குள்ள காரணங்கள்லாம் நான் பின்னாடி வர்றேன். ஸோ எதுக்காக நீங்கள் ஓடணும் அப்படின்னா, எந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸுமே நீங்கள் செய்யலை. இப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கெலாம் காசு கட்டணும், மெம்பர்ஷிப் வாங்கணும், அதுக்குன்னு உள்ள ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். ரன்னிங்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஒரு ஷூ மட்டும் வாங்கி போட்டு ஓடினா போதும். இல்லை நான் ஷூலாம் வாங்கி போடுற அளவுக்கு என்னால் முடியாது அப்படின்னா, நீங்கள் எந்திரிச்சு வெறுங்காலில் கூட ஓடலாம். உங்கள் பாதைகள் நல்லா இருக்கும் பட்சத்தில். நான் வெறுங்காலில் தான் ஓடியிருக்கேன் காலேஜ் டைம்லலாம். காலையில் 5:45 அந்த டைமில் எழுந்திரிச்சு வெறுங்காலில் ஓடியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒரு பையன் பிசி செலெக்ஷனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்காக அவன் கூட நான் காலையில் எழுந்திரிச்சு ஓடுவோம். அப்புறம் எங்கள் ஊரில் ஜிம்மு கிடையாது அப்போ. அப்போ என்ன இருக்குன்னா, டபுள் பார் இருக்கும். அந்த டபுள் பார் கம்பி இருக்கு இல்லையா, அந்த டபுள் பார் கம்பியில் தான் அந்த ஊர்லேருந்து முக்கால்வாசி போலீஸ்காரங்க போயிருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த டபுள் பார் தான் ஜிம்மு. அந்த டபுள் பாரில் மார்ச்சிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த டபுள் பாரில் ஏறி அந்த ஷோல்டரோட இதில் கீழே இறங்கி மார்ச் பண்ணி கம்பியோட ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போனோம்.
அதில் எங்கள் பேட்சிலே கடைசி ஆள் நான் தான் அந்த மார்ச் போகிறதுல. அப்போ தான் வந்து என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி காலைல ரன்னிங் போகணும் போலீஸ்க்காக அப்படின்னா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஓட ஆரம்பிச்சது அப்போ. அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு, அதோடு முடிஞ்சிடுச்சு. அப்புறம் திருப்பி ஆஃபீஸ் டைமில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்போ தான் போனோம். அப்புறம் ரூம் மாறணும். அங்கே என் ஃப்ரெண்டு அந்த ரூம்மேட் வந்து எனக்கு ஃப்ரெண்டானார், அரவிந்தன்னு பேர். அவர் தான் வந்து ப்ராப்பராக ரன்னிங்னா என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்போர்ட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. அப்போ ஆரம்பித்தது. இப்போ இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் பேசுகிறதுக்காக நான் வந்து எவ்வளோ ஓடிருக்கேன் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ராவாவில் ரெக்கார்ட் ஆனது படி, ஸ்ட்ராவாங்கிறது ரன்னர்ஸ்களுக்கான ஃபேஸ்புக் ஆப் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராவாவில் வந்து 15 படி 6245 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் நான் ஓடியிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த பாட்காஸ்ட் இருக்க போகுது. ஸோ இப்போ ஏன் ஓடணும், எதுக்காக ஓடணும் அப்படிங்கிற காரணம் இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, அது ஒரு மாதிரி பழக்கமாயிருச்சு. எங்கே போனாலும் ஓடுறது வந்து பழக்கமாயிருச்சு. அதனால் இப்போ ஏன் எதுக்குன்றது தெரியலை. அதெல்லாம் பற்றி பெருசாக யோசிக்கிறதில்ல, ஓடணும் அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த ஓடுறது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல உங்களை ஃபிசிக்கலி ஃபிட் ஆக்கணும். ஆனால் அந்த ரோடு வந்து ஈஸி கிடையாது. ஐ மீன் ஃபிசிக்கலி ஃபிட் ஆகிற அந்த ரோடு வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் பிரகாரம், ஐ மீன் நம்மன்னு பொதுப்படையாக பேச விரும்பலை. இப்போ என்னோடய கண்டிஷனே எடுத்துக்கோங்களேன். நான் ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் வந்து உக்காந்தே தான் வேலை பார்ப்பேன். போர் அடிச்சிச்சுன்னா நின்றுட்டு வேலை பார்ப்பேன். ஏன்னா இப்போ அந்த ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் அப்படி. ஸோ இந்த மாதிரி 8 மணி நேரம் 9 மணி நேரம் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஒரு சில மசில் குரூப்ஸ் எல்லாம், சில மசில் குரூப்பு ஓவர் வெயிட் வந்து பியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில மசில் குரூப் வந்து ஓவர் வெயிட் தாங்காமல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மசிலுக்கு இன்னொரு மசில் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சின்ன மசில் வந்து பெரிய வேலையை பார்த்துருக்கோம், பெரிய மசில் வந்து சின்ன வேலையை பார்த்துருக்கோம். இது என்னடா சின்ன மசில் பெரிய மசில் அப்படின்னா, சிம்பிளாக இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லிடுறேனே. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஓடுறதுனா கடகடன்னு இறங்கி காலை தூக்கி வச்சு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கிறதுனே அப்படின்னு. அது கிடையாது. ஸோ ஓடுறதுங்கிறது உங்கள் காலில் பாதங்களில் இருக்கிற மசில் எல்லாமே குட்டி குட்டி மசில். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹார்ட் லேண்டிங் பண்ணுவோம், டப்பு 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 டப்புன்னு போட்டு அடிப்போம். ஏன்னா இந்த சின்ன சின்ன மசிலுக்கு வந்து அதிகமாக லோடு கொடுப்போம். இது கொஞ்ச நாளில் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா கால் வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ எப்படி ஓடுறது அப்படின்னா, உங்கள் உடம்போட பெரிய பெரிய மசிலுக்கு பெரிய பெரிய வேலைகளை கொடுக்கணும். அதாவது உங்கள் உடம்புல இருக்க பெரிய மசில் அப்படின்னா, இப்போ ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது உங்களோட க்ளூட் மசில். அதாவது நீங்கள் உட்காருவீங்களா அந்த இடம் அப்படின்னு சொல்லலாம், உங்களுக்கு தெரிகிற மாதிரி. அப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் மசில். ஓகேங்களா. இந்த க்ளூட் மசில் பக்கத்தில் சைடில் ஹிப் ஃப்ளெக்ஸர் அப்படின்னு ஒன்று இருக்கும், உங்கள் இடுப்பு. இந்த மசில் ரொம்ப முக்கியமான ஒரு மசில் ரன்னர்ஸுக்கு. ரன்னிங் வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் கீழே உள்ள மசில்லாம் இருக்குது இல்லையா, உங்கள் காலில் இருக்க அந்த காஃப் மசில்ஸு, அப்புறம் ஷின் மசில்ஸு, இதெல்லாம் வந்து இந்த ஹிப் ஃப்ளெக்ஸரும் இந்த க்ளூட்டும் சொல்கிற உத்தரவை கேட்டு நடக்கக்கூடியவங்க. பட் ஆனால் என்ன நடக்கும்னா, நீங்கள் முதல்ல ரன்னிங் பண்ணுறப்போ இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது ஷின்னை யூஸ் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வலிக்கணும். இது வலிச்சாதான் நீங்கள் ஒரு பிகினிங் ரன்னர்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ இந்த ரன்னிங்கை பற்றி பேசினோன்னே எல்லாருக்குமே இந்த மாரத்தான் ஞாபகத்துக்கு வர்றதை வந்து தவிர்க்க முடியாது. இன்றைக்கி தேதியில் எங்கே பார்த்தாலுமே மாரத்தான் 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 மாரத்தான்னு ஒரே மாரத்தான் மயமாக இருக்கிறது. நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ரன்னிங் இன்வால்வ் பண்ணுற ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்குது, விச் இஸ் அ குட் சைன். ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான். ஒரு குட்டி உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை மாரத்தான்னு ஒரு பெரிய ரன்னிங் திருவிழாவே நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட போன வருஷம்லாம் வந்து 25,000க்கு மேலே அதில் ஓடினவங்களாம் இருக்காங்க. ஆமாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டரே கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு 5,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 கிலோமீட்டர்ஸே ஓடுவாங்க. இங்கே வந்து கேட்டகரிஸ்லாம் இருக்கும். 10 கிலோமீட்டரு, 21 கிலோமீட்டரு, 36 கிலோமீட்டர் சாரி, அப்புறம் வந்து 42. இதில் இந்த மாரத்தான் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். சரிங்களா. ஸோ இந்த மாரத்தான் அப்படிங்கிறது 42.195 கிலோமீட்டர்.
அதாவது 42 கிலோமீட்டர் 195 மீட்ரு. இது என்னப்பா 195 மீட்ரு, ஒன்று 42 இல்லை 43 வைக்கலாமே அப்படின்னா, மேட்ரு என்ன அப்படின்னா, உங்களுக்கு 1908 சம்மர் ஒலிம்பிக் நடந்தப்போ இந்த ரூட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 42 கிலோமீட்டருங்கிறத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்ஸ்டர் மாளிகையிலேருந்து அந்த வின்ஸ்டர் கோட்டையிலேருந்து ஆரம்பித்து இது வந்து ராயல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு முடியும். பேசிக்கலி ராயல் பாக்ஸுங்கிறப்போ அங்கே வந்து இந்த ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அங்கே வந்து முடியும். அந்த கிலோமீட்டர் அதை தான் வந்து இப்போ வரைக்குமே 42.195 அப்படின்ற இந்த மார்க்கை வந்து மாரத்தானாக வச்சுருக்காங்க. இந்த மாரத்தான்ங்கிறது ஒரு போட்டியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாரத்தான்ங்கிறது என்ன பேசிக்கலி அப்படின்னா, கிரீஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரீஸில் வந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ சண்டை நடந்துட்டு இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா, மாரத்தான் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து ஏத்தன்ஸுக்கு போய் நம்ம இந்த சண்டையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு படை வீரன் வந்து ஓடினதான் 490 பிசியில் ஓடிட்டு 26 மைல் தூரங்கள் ஓடி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீரன் வந்து இறந்து போயிடுறான். ஏன்னா கிரீஸையே எதிர்த்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீரனோட நினைவாக தான் இன்றைக்கி எல்லாருமே மாரத்தான் வந்து ஓடிட்டுருக்காங்க. இந்த மாரத்தான்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காசுக்காக இருக்கும். காசுனா நம்ம துட்டு காசு, அந்த காசு இல்லை, CAUSE காசு. இந்த காசு என்னவாக இருக்குன்னா, சே நோ டு ட்ரக்ஸு, அப்புறமா வந்து ரோட் சேஃப்டி, விமன் சேஃப்டி, இந்த மாதிரி நிறையா மாரத்தான்ஸ்லாம் இருக்குது. அப்புறமா இந்த மாரத்தான் வந்து அப்போது நாள் படம் என்னாச்சுன்னா 42 கிலோமீட்டர் வந்து ஓடணும் அப்படின்றப்போ அது ஒரு ஈவெண்ட்டாக வைக்கிறப்போ அதில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. வெகுஜனத்தை இன்னும் நிறைய அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறையா சப் கேட்டகரி கொண்டு வந்தாங்க. அதுதான் உண்மை. அதை வந்து ஹாஃப் மாரத்தான் வந்துச்சு 21. அப்புறமா என்னாச்சுன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் 20 மைலர் அப்படின்னு சொல்லி 36 கிலோமீட்டர் ஒன்று வந்துச்சு ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து 10K பார்த்திங்கன்னா அதிக மக்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நோக்கம். அண்ட் இந்த நோக்கம் வந்து ஒரு நல்ல விஷயமா கூட பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாரத்தானை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, இந்த சென்னை மாரத்தான் வந்து சென்னை ரன்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரன்னிங் குரூப் தான் பண்ணுறாங்க. இந்த ரன்னிங் குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எவ்வளோ பெரிய ஏரியா, இந்த ஏரியாவில் வந்து மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 சாப்டர்ஸ் இருக்கும். ஒரு ஏரியாவுக்கும் ஒரு சாப்டர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வைப்ரண்ட் வேளச்சேரி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இது வந்து வேளச்சேரியில் இருக்கிறது. அதே மாதிரி பேட்டை ரேப்பர்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்குது. இது ராயப்பேட்டையில் உள்ள குரூப். ராயப்பேட்டாங்கிற பாருங்க, சைதாப்பேட்டையில் இருக்காங்க. அதே மாதிரி தாம்பரம் தண்டர் சார், இந்த பேர்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லைங்க, மறந்துருச்சு. பட் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கும் ஒரு சாப்டர் இருக்குது தான் ஐடியா. ஓகேங்களா? இப்போ ஒரு பேசஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஏரியாவுக்கும் ஒரு சாப்டர்னா ஒன்றும் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதுலேருந்து 2 கன்வீனர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த சென்னை ரன்னர்ஸோட கோர் டீமில் வந்து மெம்பராக இருப்பாங்க. நீங்கள் ஓடணும், இன்றைக்கி சென்னையில் இருக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஓடணும் வைக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சென்னை ரன்னர்ஸ் வெப்சைட்டில் இருக்கும். அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி குரூப்பாக ஓடலாம். அவங்களும் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, மாரத்தானுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, ஆக்சுவலாக 16 வாரங்களுக்கு முன்னாடி ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் உடம்பு செட் ஆகிறதுக்கு அந்த டைம் வந்து தேவைப்படுங்க. 16 வாரங்கள் அப்படிங்கிறது. இந்த 16 வாரமும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த சென்னை மாரத்தான் ஓடுறப்போ உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா, இந்த மாதிரி வந்து தவிக்காது, அப்புறமா வந்து ஃபெட்டிக் ஆகாது, மயக்கம் வராது, கால்லாம் வந்து வலி ஏற்படுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அவங்கள வந்து அப்படி கிராஜுவலாக அவங்கள ரெடி பண்ணுவாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்களை இந்த ரன்னிங் வேர்ல்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இந்த உடற்பயிற்சிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. நான் திரும்பியும் சொல்கிறேன், ரன்னிங் வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். காலைல எழுந்திரிச்சோமா, பல்ல தேய்ச்சோமா, ஷார்ட்ஸை மாட்டினோமா, ஷூவை மாட்டினோமா, ஓடணுமான்னு இருக்கணும். வார்ம் அப் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி இல்லையா? வெயிட் தூக்க வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டு வாசல்ல இருந்தே உங்களோட எப்படி சொல்கிறது, நீங்கள் ஓடுறதுக்கான ஏரியா ரெடி. புரிஞ்சதில்ல? ஸோ அதுதான். இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட சென்னையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்வீனர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த 16 வாரத்துக்கு உங்கள் பாடியை செட் பண்ணுறது அப்படின்னா என்ன? உண்மையிலே ஒருத்தன் வந்து மாரத்தான் ஓடி தான் ஆகணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த மாதிரி
ஒருத்தர் ஓடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி குரூப்ஸ் பண்ணலாம். இப்போ மேங்களூரில் பார்த்தீங்கன்னா மேங்களூர் ரன்னர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது, எம்ஆர்சின்னு இருக்குது. நீங்கள் அங்கே போகலாம். இவங்க எல்லாருமே வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 2 நாளோ மொத்தமாக சேர்ந்து ஓடுவாங்க. இந்த மாதிரி சேர்ந்து ஓடுறப்போ உங்களுக்கு என்னென்னா இந்த கம்யூனிட்டி ஃபீல் ஒன்று கிடைக்கும். இந்த கம்யூனிட்டி ஃபீல் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியம். இதில் நீங்கள் வந்து இந்த பவர் ஆஃப் ஹேபிட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் ஒன்று வரும். ஒரு ஒரு இடத்துல வந்து என்ன ஆகும்னா, இந்த குடிக்கு அடிமையாகிறவங்க இருக்காங்கள்ல, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்கள்ல, அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரீஹேபிலேஷன் சென்டர்ஸுங்கிறத விடையுமே அது ரீஹேபிலேஷன் சென்டர்ஸுங்கிறது உங்களை முழுக்க முழுக்க அடைச்சி வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரீஹேப் வந்து அங்கங்கே நடக்கும், கூட்டம் நடக்கும். உதாரணத்துக்கு சர்ச்சஸில் வந்து இந்த கூட்டம் நிறைய நடக்கும். இந்த சர்ச்சஸில் நடக்கிறப்போ இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து அந்த அடிக்ஷனை பற்றி பேசுவாங்க, அதுலேருந்து வெளில வர்றது பேசுவாங்க, அது இவங்க வாழ்க்கையை பாதித்த விதத்தை பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறப்போ உங்களால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறத விடையும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் இந்த விஷயத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிக்க முடியும். இதை வந்து ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அந்த பவர் ஆஃப் ஹேபிட்டில் ஒரு பர்டிகுலர் பர்சன் எடுத்து அவங்க பேசுகிறப்போ அவர் குடிப்பழக்கத்தை விட்டார். பட் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு அகால மரணம் அடைஞ்சிடும் அவங்க பொண்ணு. அந்த ட்ராஜடி வந்து இவரை திருப்பியும் என்ன பண்ணிடும்னா இந்த குடிக்கு ஆக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா திரும்பியும் இவர் என்ன பண்ணுவார்னா இந்த ரீஹேபுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வந்து ரீஹேப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ரீஹேப் பண்ணுறவங்க இருக்காங்களா, இந்த கம்யூனிட்டியாக சேர்ந்து ரீஹேப் பண்ணுறாங்க இல்லையா, மீட்டிங் போடுறாங்க, பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான தடைகள் வந்தாலுமே அவங்க திரும்பி அந்த மது பழக்கத்துக்கு, குடிக்கிற பழக்கத்துக்கு போகிறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் சர்ச்சில் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து கடவுள் ஹெல்ப் பண்ணுறாருன்ற மாதிரி சொன்னாங்க. பட் சயின்ஸ் அதை ஏற்றுக்காது இல்லையா? அப்போ இன்னும் உள்ளே போய் பார்க்குறப்போ, ஸ்டடி பண்ணுறப்போ என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி கம்யூனிட்டியாக சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறப்போ உங்களோட வில் பவர் இன்னும் அதிகமாகுது. த கெப்பாசிட்டி டு பிலீவ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். த கெப்பாசிட்டி டு பிலீவ், உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா? அது நடக்குமா நடக்காதாங்கிறது வேற. பிச்சைக்காரன் படத்தில் வந்து அந்த ஹீரோவோட அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்போ, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ அந்த சாமியார்கிட்ட போய் அவர் கேட்பார்ல, சாமியார் சொல்லுவார், நீ பிச்சை எடு 6 மாதம் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் பிச்சை எடுத்தால் எங்கள் அம்மா படைச்சிடுவாங்களா அப்படின்னு கேட்பார். உன்னால் பிச்சை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இது. ஸோ த கெப்பாசிட்டி டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வயசில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்திரிச்சு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஓட ஆரம்பிச்சிருவீங்க, ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஐ மீன் ஃபிசிக்கலி சொல்கிறேன்னா, நீங்கள் மென்டலி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் அப்போ சொன்ன மாதிரி முதல்ல நீங்கள் 500 மீட்டர் கூட உங்களால் ஓட முடியாது. அப்புறமா அப்படியே போக 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 இந்த மாதிரி ஒரு குரூப்பில் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா, நடக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற கொஞ்சம் ஓட்டம் உள்ளே வரும், ஒரு ஸ்லோ ஜாகிங் உள்ளே வரும். 10 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் ஜாக் பண்ணுவீங்க, திருப்பி 10 நிமிஷம் நடப்பீங்க. இந்த நடக்கிற இடைவேளை குறைஞ்சி ஓடுற இடைவேளை ஜாஸ்தியாகும். நீங்கள் ஒரு 20 நிமிஷம் நிற்காமல் ஓடுவீங்க. அப்புறமா என்ன ஆகும்னா அந்த 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். அப்புறமா அது 60 நிமிஷம் ஆகும். அப்புறமா இந்த ஸ்பீடு வந்து மாறுபடும், வேரியஸ் ஸ்பீடில் நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. அப்புறம் நீங்கள் உங்களோட எண்டூரன்ஸை வந்து கூட்ட ஆரம்பிப்பீங்க. எண்டூரன்ஸ் அப்படின்னா டயர்ட் ஆகாமல் எவ்வளோ தூரம் உங்களால் ஓட முடியுங்கிறது தான் எண்டூரன்ஸ். அந்த எண்டூரன்ஸ் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு இது ஹேபிச்சுவல் ஆகிடும். அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ரன்னர் ஆயிடுவீங்க. ஒரு ரன்னர் ஆகிறதுக்கு ஃபிசிக்கலி நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அவசியமான ஒரு விஷயம். இந்த ஃபிட்னஸ் வந்து ஃபிட் ஆனதுக்கப்புறம் நான் ரன்னிங் ஓடிக்கிறேன், நான் ஜிம்முக்கு போய் முதல்ல என்னை ஃபிட் ஆக்கிட்டு ரன்னிங் ஓடிக்கலாமா, அப்படி கிடையாது. இந்த ஜேர்னி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பேரலாக ஓட ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னா, முதல்ல நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கால் வலிக்கும். ஏன் கால் வலிக்குதுன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த மசிலோட ஸ்ட்ரென்த்தன் பத்தாது அப்படின்றப்ப ஸ்ட்ரென்த்தனிங் செஷன் போக ஆரம்பிப்பீங்க. அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, மொபிலிட்டி அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ மொபிலிட்டி வந்து உங்கள் மசிலால் எந்த லெவலுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறது, அது ரன்னிங்க்கு ரொம்ப முக்கியம். ரன் பண்ணுறப்போ எந்த மசிலுமே ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. அப்புறம் அதை லூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், அப்போ நான் என்ன சாப்பிடணும், அப்போ நான் என்ன ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், இந்த கேள்விலாம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். எனக்கு ஏன் மூச்சு வாங்குது, எனக்கு ஏன் இந்த ஸ்பீடில் தவிக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் ஏன் இவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாரு அப்படிங்கிற கம்பாரிசன்லாம் உள்ளே வரும்.
அப்புறமா நம்ம எந்த காரணத்தை கொண்டு அவங்கள கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிய வரும். ரன்னிங் பண்ணுறப்போ உங்கள் உடம்புக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறப்போ தான் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்குள்ளே ரன்னிங் உங்களை முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சிடும். அதுக்கப்புறம் யாராவது வந்து ஏன் நீ ஓடுற அப்படின்னு கேட்டால் என்ன கொஸ்டின் இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஓவராக போகிற மாதிரி இருக்கோ? இல்லை, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ரன்னிங் போகிறப்போ முதல்ல நம்ம சின்ன பிள்ளைலன்றத விடையும் பொதுவாகவே ரன்னிங் அப்படின்னா வேகமாக ஓடுறது தான் எல்லாருக்குமே தோணும் இல்லையா? எல்லாத்துக்குமே அதான் வந்து மைண்டில் வரும், வேகமாக ஓடுறது. முக்கால்வாசி பிகினர்ஸ் இன்க்ளூடிங் மீ இந்த ரன்னில் முதல்ல அவங்க சேஸ் பண்ணுறது ஸ்பீடு. இந்த ஸ்பீடை வந்து ரன்னிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெர்மினாலஜிக்குள்ளே வரும். பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 கிலோமீட்டரை எத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஓடுறீங்க அப்படிங்கிறது தான் பேஸ். இந்த பேஸ் வந்து நம்பர்ஸ் வந்து குறைய குறைய அது வந்து ரொம்ப வேகம்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 8 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் வந்து கடக்கிறாரு அப்படின்னா அவரோட பேஸ் வந்து 8. அது கொஞ்சம் வந்து நார்மலான பேஸ், எல்லாருமே பண்ணக்கூடிய பேஸ்னு வச்சுக்கோங்க. இதுவே அந்த பேஸ் குறைஞ்சி 7, 6, 5, 4லாம் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாரத்தான் ஓடுற கென்யான் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் கலைஞ்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கென்யன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துலலாம் 1 கிலோமீட்டர் ஓடுவாங்க. அவங்களோட வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டரு 1:58, 1:59 இருந்தது. இப்போ 1:58, 1:57க்கு வந்துருச்சான்னு தெரியல. பட் 1:58 இருக்குது. 42 கிலோமீட்டரு 1 மணி நேரம் 58 நிமிஷம்னா நீங்கள் நிமிஷம் கணக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட என்ன ஆச்சு? 6×5 110, 118 நிமிஷத்தில் வந்து 42 கிலோமீட்டர் ஓடிடுறான். கதைக்கு வருவோம். இதுதான் பேஸு. ஸோ ஆரம்பத்தில் எல்லாருமே வேகமாக ஓட தான் வந்து எத்தனிப்பாங்க. இப்படி வேகமாக ஓடும்போது முதல்ல நம்மக்கிட்ட ஏழ்வை இருக்கான்னு பார்க்கணும். ஏழ்வை அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அதை ஏழ்வை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனர்ஜின்னு கூட சொல்லிக்கோங்களேன். ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஸ்டாமினா, எஸ் எக்ஸாக்டான வேர்ட் ஸ்டாமினா, அதான் ஏழ்வை அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டாமினா வந்து பில்ட் பண்ணுறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓடுறப்போ உங்களுக்கு எனர்ஜி அப்படின்ற இந்த வேர்டை வந்து முதல்ல நம்ம சொல்கிறோம். எனர்ஜின்னா என்ன? இப்போ நம்ம சாப்பிட்றோம், நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்கிறோம். எனர்ஜிங்கிற வேர்டை நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணோம். பட் எனர்ஜினா என்ன? அந்த எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போகாமல் மேல் டாப்பில் சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பாடு, இந்த சாப்பாடு வந்து செரிமானம் ஆகுதுல்ல, இது செரிமானம் ஆகி என்னவா ஆகும் அப்படின்னா கிளைக்கோஜனாக வந்து போகும். அப்புறம் அது வந்து என்ன பண்ணுன்னா காற்று கூட வந்து ரியாக்ட் ஆகி அது வந்து குளுக்கோஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனர்ஜி. இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் எனர்ஜி. இந்த குளுக்கோஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் முதல்ல 20 நிமிஷம் வந்து உங்கள் பாடியில் இருக்கிற அந்த ரெடி டு கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும். இந்த எனர்ஜி வந்து 20 நிமிஷம் உங்கள் ரன்னுக்கு வந்து உதவும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு உள்ள தலைவன் வேறு எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேட்டெல்லாம் தேட ஆரம்பிக்கும். பட் ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான். அதனால் முதல் 20 நிமிஷம் உங்கள் ரன் வந்து உங்களோட பாடியோட ரெடிமேட் ஸ்டோரேஜ்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து தான் ஓடும். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக உள்ளேருந்து தேட ஆரம்பிக்கும். அதனால தான் எப்போவுமே என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ஓடுறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல ஓடாதீங்க. ஒரு வாழைப்பழமோ இல்லைன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கிற ஏதாவது ஒரு குட்டியான ஒரு கார்போஹைட்ரேட், உதாரணத்துக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இல்லை ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலான்னா நீங்கள் ஓடலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த 20 நிமிஷத்தையும் தாண்டி 40 நிமிஷம் 60 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வேறு எதுவுமே எக்ஸ்டர்னலாக சாப்பாடு தேவையில்லாமல் வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஸ்டாமினா வந்து இப்படி தான் கிடைக்கும். இப்போ இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஓடும்போது உங்களோட எல்லா மசில் குரூப்புமே வந்து வேலை செய்யும். உங்கள் உடம்புல இருக்க எல்லா மசில் குரூப்புமே வேலை செய்கிறப்போ இமேஜின் பண்ணுங்க, தட்ட 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 தட்டுன்னு உங்கள் மசில் அதிர்றப்போ அந்த மசில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேலே மசில் எல்லாமே இந்த இது நாராக தான் இருக்கும். உள்ள இந்த வாழைத்தண்டை இது பண்ணிங்கன்னா எப்படி நாராக இருக்குமோ அந்த மாதிரி நாராக தான் இருக்கும். இந்த நார் எல்லாமே மேலே வந்து சின்ன சின்ன டேமேஜஸ் வந்து வரும், உடையும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மூலமாகவும் எடுக்கிற ரெஸ்ட் மூலமாகவும் என்ன ஆகும்னா, அந்த மசில் வந்து புரோட்டீனை எடுத்துக்கிட்டு ஏடிபி
அந்த புரோட்டீன் எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மசில் எல்லாத்தையுமே சரி பண்ணும். சரி பண்ணி வச்சுக்கும். சரி பண்ணிட்டு, உங்களுக்கு புதுசா வரக்கூடிய அந்த மசில் இருக்குல்ல, அது வந்து இந்த டப்பு 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 அடி இருக்கு இல்லையா? அந்த அடிய தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியோட வரும். இதனால தான் நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க மசில் எல்லாமே சோர்னஸ் ஆகுது. வலி ஏற்படுமா மறுநாள். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஜிம்முக்கு போறீங்க, ஜிம்ம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ஜிம்முக்கு போறப்போ, ஒரு 2 வாரத்துக்கு வந்து அந்த வலி இருக்கும். அப்புறம் ஒண்ணும் தெரியாது. அந்த மசில் வந்து சோர்னஸ் இருக்கும். அப்புறம் ஒண்ணும் தெரியாது. ஆனா ரன்னிங் மட்டும் அப்படி கிடையாது. ரன்னிங்ல நெறைய சிஸ்டம்ஸ் உங்க உடம்புல இருக்க சிஸ்டம்ஸ் வந்து வேலை செய்யணும். உதாரணத்துக்கு ரெஸ்பிரேஷன், நீங்க மூச்சு எடுக்கிறது. நர்வஸ் சிஸ்டம், உங்களோட மசிலுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது, பிரெயின்லேருந்து கம்யூனிகேட் பண்ணுறது நர்வஸ் சிஸ்டம். அப்புறமா எல்லா சிஸ்டமே ஸ்கெலிட்டன் சிஸ்டம்லேருந்து லிம்பாட்டிக் சிஸ்டம்லேருந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து எல்லாமே வேலை செய்யணும் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு. ஐ மீன் ரொம்ப தூரமாக நீங்கள் ரன் பண்ணி போகிறதுக்காக. இது எல்லாம் வேலை செய்யும்போது தான் அந்த எக்ஸசைஸ் முழுமையடையும். அதே மாதிரி இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு நடுவில் நீங்கள் ஒரு நிமிஷம் கேப் எடுத்துக்கலாம். ரன்னில் வந்து அந்த கேப்பு இருக்காது. அதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா டக்குன்னு பாடி வந்து என்ன ஆயிரும்னா கோல்ட் ஆயிரும். ஹார்ட் ரேட்டுங்கிற மேட்ரு இங்கே ஒன்று இருக்குது. இதுதான் அடுத்து நான் சொல்ல போகிறேன். இந்த ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது நீங்கள் ஓடுறப்போ உங்கள் ஹார்ட் வந்து உங்கள் லோடுக்கு தகுந்தப்ப அது பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து பேஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈஸி பேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நாங்கள் சொல்லுவோம். இந்த ஈஸி பேஸ் அப்படிங்கிறது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்து ஓடுறது. அதாவது ஒரு சென்டென்ஸை நீங்கள் முழுமையாக பேசி முடிக்க முடியணும். அப்படி முடிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஓடிட்டு இருக்கிறது ஈஸி பேஸ். அந்த ஹார்ட்டுக்கு வந்து அவ்வளோவா லோடு இல்லைன்னு அர்த்தம். இதுவே கொஞ்சம் குறையுது, உங்களால் சென்டென்ஸை முடிக்க முடியலை, நடுவில் நீங்கள் ஏர் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஈஸி பேஸை விட அடுத்த பேஸ். அப்படியே வார்த்தைகள்லாம் குறைஞ்சி உங்களால் பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறீங்கன்னா அது வந்து உங்களோட த்ரெஷோல்ட்டையும் தாண்டி எக்ஸாஸ்டிங் ஃபேஸு, இல்லைனா வந்து ஆல் அவுட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யூஷுவலாகவே இந்த ஆல் அவுட் ஃபேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஓடவே ஆரம்பிப்போம். அதான் உண்மை. எப்படி ஜிம்முக்கு போனால் இம்மீடியட்டாக 6 பேக் வந்துடுற மாதிரி நம்ம ஒரு மண்டைக்குள்ளே ஒரு ஃபீல் வந்துடுதோ, அந்த மாதிரி ஓடுறதுனாலே இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இன்றைக்கி ஜிம்முக்கு போனால் நாளைக்கு 6 பேக்கோ இல்லை கையில் கட்டி கட்டியாக ஆர்ம்ஸ் கிம்ஸ்லாம் வந்துடுமோ, அந்த மாதிரிலாம் எப்படி கிடையாதோ அது மாதிரி ரன்னிங்லேயும் கிடையாது. நிதானமாக நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறோம். அப்போ நிதானமாக உங்கள் ஹார்ட் வந்து அப்படியே துடிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து ஜோன்ஸாக பிரிப்பாங்க. ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5ன்னு சொல்லி பிரிப்பாங்க. பீட்டிங் பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக உங்களுக்கு ஜோன் 1ங்கிறது ஒரு 110 பீட்ஸ் பெர் மினிட் வரைக்கும் வச்சுக்கலாம் உங்கள் ஹார்ட் ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜோன் 2 வந்து 110லேருந்து 140 இல்லை 150 வச்சுக்கலாம். ஜோன் 3 160, ஜோன் 4 வந்து 160 to 170, ஜோன் 5 180க்கு மேலே. ஸோ இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் ஹார்ட் ரேட்டை டக்குன்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 160க்கு மேலே போயிட்டீங்கன்னா, உங்கள் உடம்புக்கு ஏதோ பிரச்சனைன்னு உங்கள் மூளை நினச்சிக்கும். மூளை நினச்சிட்டு என்ன பண்ணுன்னா, உங்களை இம்மீடியட்டாக நிறுத்த சொல்லும். இல்லை நிறுத்துறதுக்கான எல்லா சிக்னலும் கொடுக்கும். தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மூளை வந்து உங்களை நிறுத்துறதுக்காக செய்யக்கூடிய வேலைகள். இதனால தான் பிகினர்ஸ் எப்போவுமே முதல்ல நடக்க சொல்லுவாங்க. அப்புறமா வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஜாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த உடம்பு வந்து செட் பண்ணுறதுக்காக உள்ளது. இந்த ஈஸி ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஈஸி ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஃபார்மை வந்து இது பண்ணும். அப்புறமா இந்த ஈஸி ஃபேஸுக்கு அப்புறம் என்னென்னா, அடுத்த ஃபேஸ் வந்து என்னென்னா த்ரெஷோல்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த த்ரெஷோல்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஓடுறப்போ உங்களோட பிளட் ஸ்ட்ரீமில், ரத்த ஓட்டத்தில் லாக்டேட் வந்து சுரக்கும். இந்த லாக்டேட் வந்து உங்கள் பிளட் ஸ்ட்ரீம் வந்து கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஓடுறப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த பிளட் ஸ்ட்ரீமால் வந்து அதை கிளியர் பண்ண முடியாது. அது வந்து லாக்டேட் உற்பத்தி ஆகிற அளவுக்கு அதை இதால் வெளியேற்ற முடியாது. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கை கால்லாம் ஒரு மாதிரி பாரமாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்புறம் வந்து நிறையா வந்து உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கால் நகரவே நகராது. நீங்கள் ஓடுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்பீடு பெருசாக இம்ப்ரூவ் ஆகாது. கால் கையெல்லாம் ரொம்ப கனமாக மாதிரி ஆரம்பிக்கும். இப்போவே நிறுத்தணுங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். நிறுத்துனீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் திரும்ப சரியாயிடும். ஸோ இதுதான் வந்து த்ரெஷோல்ட், லாக்டேட் த்ரெஷோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த த்ரெஷோல்ட்ட வந்து நீங்க எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நெறையா ரன்னிங் அ செஷன்ஸ் இருக்கு. பிராக்டிசிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு த்ரெஷோல்ட் முதல்ல உங்களுக்கு எந்த இடத்துலன்னு சொல்லி நிர்ணயிப்பாங்க. எவ்வளோ தூரம் உங்களால வந்து ஒரு ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட்ல ஓட முடியும் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதான் வந்து டைம் ட்ரையல் அப்படிம்பாங்க. த்ரெஷோல்ட்ல ஓடி ஒரு டைம் ட்ரையல் எடுத்துக்கோங்க. இத வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு த்ரெஷோல்ட்ட இம்ப்ரூவ் பண்றதுக்கான இன்டர்வல்ஸ்லாம் குடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து எண்டுரன்ஸ பில்ட் பண்றதுக்காக. இதுதான் எண்டுரன்ஸ பில்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். அதாவது ரொம்ப தூரத்துக்கு தவிக்காமலும், இளைக்காமலும், சோர்வாகாமலும், ஃபெட்டிக் ஆகாமலும் நீங்க ஓடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலா உள்ள போறேனோ? போவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹார்ட் ரேட் ஜோன்ஸ பத்தி பார்த்தாச்சு. பேஸ பத்தியும் பார்த்தாச்சு. அடுத்தால கேடன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் தலைவன். கேடன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால ஒரு நிமிஷத்துல எத்தனை அடி எடுத்து வைக்க முடியுது அப்படிங்கிறது தான் கேடன்ஸ். இந்த கேடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கேடன்ஸ்ல வந்து நீங்க அடி எடுத்து வைக்கிறது ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் பக்கத்துல எடுத்து வச்சீங்கன்னா, இந்த கேடன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதே நீங்க தூரமா எடுத்து வச்சீங்கன்னா, இது வந்து லாங் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஸ்ட்ரைட், லாங் ஸ்ட்ரைட்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்கலா எப்பவுமே என்னன்னா, உங்க கால வந்து நீங்க தூக்குறீங்க இல்லையா? தூக்கிட்டு நீங்க தூக்குன மாதிரியே திருப்பி கீழ இறக்கணும். அதாவது உங்க இடுப்புக்கு கீழ வந்து அந்த கால நீங்க இறக்கணும். இப்படி இறக்கும்போது என்ன ஆகும்னா, உங்க குளூட் மசில் எங்கேஜ் ஆகி ஒரு புஷ் கிடைக்கும். இது சப்போஸ் உங்க இடுப்புக்கு முன்னாடி, ஐ மீன் முட்டுக்கு முன்னாடி போச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு லாங் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங் ஸ்ட்ரைட், ஷார்ட் ஸ்ட்ரைட்ல வந்து லேண்டிங் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். உங்க பாதத்த நீங்க எப்படி கீழ ஊன்றீங்க அப்படின்னு. நெறைய பேர் வந்து இந்த பின்னங்கால் இருக்கு இல்லையா? ஹீல வச்சு ஓடுவாங்க. அது வந்து ஹீல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பேடான ஒரு ஸ்ட்ரைக். இன்னொன்னு வந்து டோ வச்சு ஓடுவாங்க. இது வந்து டோ வச்சு ஓடுறது பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிண்டர்ஸ் நெறைய டோ வச்சு தான் ஓடுவாங்க. ஆனா மாரத்தான் ஓடுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மிட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவுல இருக்கிற அந்த மிட் ஃபுட் அப்படிங்கிறத வந்து ஊனுவாங்க. ஸோ இது ஊன்றது வந்து உங்க இடுப்புல இருந்து இந்த கமாண்ட் வரணுங்க பேசிக்கலா. இது நீங்க என்ன மாரி ரன்ஸ யூஸ் பண்றீங்க, என்ன மாரி ரன்ஸ் நீங்க போறீங்கன்றது இருக்கு. அதே மாதிரி ஷூஸும் இருக்கு இதுக்காக. டெய்லி ட்ரெய்னர் அப்படிங்கிற ஷூ இருக்கு. இந்த டெய்லி ட்ரெய்னர் ஷூ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மிட்ல வந்து கொஞ்சம் குஷன் அதிகமா இருக்கும். அத வந்து ட்ராப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீல்ல இருந்து கீழ ட்ராப் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 8 எம்எம், 10 எம்எம் அப்படின்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கேடன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து ஓடும்போது இந்த முட்டு வலிக்க ஆரம்பிக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரத்தில வந்து இந்த முட்டு வலிக்க ஆரம்பிக்கும். இந்த முட்டு வலி எனக்கும் வந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த முட்டுக்கு நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறது தான். இந்த நீ டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முட்டை ஊனி இது பண்ணுறது தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு படி ஏறும்போது, நீங்க படி இறங்குறத விடயும் இறங்குறதும் உங்களுக்கு அந்த முட்டு வலி தெரியும். ஏறும்போதும் தெரியும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கால வந்து ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு வச்சுக்கங்க. வச்சுட்டு, நீங்க ஒரு புஷ் பண்ணி மேல ஏறுவீங்கல்ல, அது ஏறும்போது என்ன பண்ணுங்கன்னா, கான்ஷியஸா உங்களோட இடுப்புல இருந்து புஷ் பண்ணுங்க. நீங்க இடுப்ப வந்து தூக்குங்க. முட்ட வந்து மறந்துருங்க. இடுப்ப வந்து தூக்குங்க. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இன்னொரு கால் வந்து அந்த மாரி இடுப்ப தூக்காம ஜஸ்ட் முட்ட ஊனி இப்படி முன்ன போங்க. படி ஏறும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்குன்னா, இந்த ஹிப் ஃப்ளெக்ஸர்ல இருந்து ஒரு கமாண்ட் வர்றப்போ, அத வந்து ஹிப் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிப் ஃப்ளெக்ஸர்ல இருந்து ஒரு கமாண்ட் வந்து, இந்த கால் மூவ் ஆகும்போது உங்களுக்கு முட்டு அதிகமா இன்வால்வ் ஆகாது. அதுக்கு இந்த கேடன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேடன்ஸ் எப்படி நான் வந்து கத்துக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க ரன் பண்றப்பவும் சரி, இல்ல வாக் பண்றப்பவும் சரி, முக்கியமான விஷயம். நடக்கும்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம். முட்ட ரொம்ப ஊனி ஊனி நடக்கக்கூடாது. ஹிப் ஃப்ளெக்ஸர்ல இருந்து தான் நடக்கணும். அது எப்படி தம்பி நம்ம பண்றது அப்படின்னா, மெட்ரோனோம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. மெட்ரோனோம் அப்படிங்கிறது இந்த சைக்காட்ரிஸ்ட்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. இந்த மாரி இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்ல. அந்த மாரி மெட்ரோனோம்னு ஒண்ணு உண்டு. இத வந்து நீங்க ஒரு 140 இல்ல 160 வச்சுக்கோங்க. அது எப்பலாம் வந்து அந்த டக் டக்ன்ற சவுண்ட் வருதோ, அப்பலாம் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இவ்வளோதான் சிம்பிளான அப்புறம் 140, 160 ஆகும், 160, 170 ஆகும், 170, 180 ஆகும். நீங்க நடக்கும்போது, நாளைக்கு வாக்கிங் போறப்போவோ, இல்ல எப்போவாவது நீங்க வாக்கிங் போறப்போ, இந்த மெட்ரோனோம் ஆப் போட்டுக்கங்க. இந்த ஆப்ல ஒரு 140 செட் பண்ணிட்டு நீங்க நடந்து பாருங்க. ஒரு 5 நிமிஷம் நடந்து பாருங்களேன். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இந்த நடக்கிறப்போ உங்களுக்கு கால்ல ஏதாவது வலிகள், பிரச்சனைகள் இருக்குன்னா,
அந்த மசில் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்தால ரன்னிங் ஃபார்ம். ஸோ இந்த ரன்னிங் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஓடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே லைட்டாக முன்னாடி கூன் விழுந்து, கூன் போட்டு போவாங்க. சில பேர் என்ன ஐ மீன் கூன் விழுந்த மாதிரி போவாங்க. சில பேர் என்ன தலையை தொங்க போட்டு போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஷோல்டரை வந்து ஒரு மாதிரி குறுக்கிக்கிட்டு ஓடுவாங்க. நிமிர்ந்து நெஞ்சை நிமித்தி நீங்கள் ஓடணும். நெஞ்சை நிமித்தி அப்படிங்கிறப்போ உங்களோட பார்வை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களோட கழுத்து கீழேயும் இருக்கக்கூடாது, மேலேயும் சாஞ்சு இருக்கக்கூடாது. நேராக பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்குறப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பின்னாடி மசில்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட அப்பர் பேக் மசில் இருக்கு இல்லையா, இந்த அப்பர் பேக் மசில் எங்கேஜ் ஆகும். இந்த அப்பர் பேக் மசில் எங்கேஜ் ஆகும்போது உங்கள் ரிப்கேஜ் வந்து கீழே இறங்காமல் இந்த ரிப்கேஜுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த மிட் பேக்கும் அப்பர் பேக்கும் மசிலும் சேர்ந்து இந்த சப்போர்ட் கிடைக்கும். இந்த சப்போர்ட் கொடுக்கணும்னா நீங்கள் கழுத்தை நிமித்தி வைக்கணும். இன்னைக்கு கழுத்தை குனிய போட்டிங்க அப்படின்னா 2 வகையான எஃபெக்ட் இருக்கும். ஒன்று, உங்களோட அப்பர் பேக் இன்வால்மெண்ட்டே ஆகாது. 2வது, நீங்கள் கழுத்தை கீழே போடுறதுனால உங்களுக்கு சுவாசத்தை உள்ளே இழுக்கிறதுல பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்னா உங்களோட அந்த சுவாச குழாய் வந்து பெண்ட் ஆகுறதுனால ஏர் வந்து உள்ளே போகிற ஸ்பீடும் சரி, ஃப்ளோவும் சரி, வால்யூமும் சரி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகாதுன்னா, ஹார்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் ஹார்ட் ஒழுங்காக பம்ப் பண்ண முடியாது. பிளட்டுக்கு ஆக்சிஜன் தேவையான அளவுக்கு போகாது. மசிலுக்கும் ஆக்சிஜன் தேவையான அளவுக்கு போகாது. ஃபெட்டிக் ஆகும். ஸோ மக்களே, கழுத்தை நிமித்தி வைங்க. பின்னையும் சாயக்கூடாது, முன்னையும் குனியக்கூடாது. இப்படி வெறப்பாக வைக்கணும். வெறப்பானா ரொம்ப வெறப்பா இல்லை, கொஞ்சம் ஃபர்மாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்பர் பாடியை பொறுத்த வரைக்கும் இது. அப்புறம் லோயர் பாடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களோட பெல்விக் மசில் இருக்கு இல்லையா, இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக பின்னாடி போகக்கூடாது. அதாவது வடிவேலு மாதிரி, அந்த காதலன் படத்தில் வடிவேலு மாதிரி இந்த மாதிரி தூக்கிட்டு இருப்பா, அப்படி இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுடைய கோர் மசில் வந்து எங்கேஜ் ஆகும். கோர் மசில் அப்படிங்கிறது உங்கள் நெஞ்சுக்கு கீழே இடுப்புக்கு மேலே இந்த ஏரியா ஃபுல்லாகவே கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்கு எப்படி சோறு முக்கியமோ, உடம்புக்கு அதே மாதிரி கோர் முக்கியம். இந்த கோர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்நாள் வந்து நீடிச்சிருக்கும். நான் சும்மா சொல்லலை. கோர் வீக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். அடிமுதுகு வலிக்க ஆரம்பிக்கும். உங்களால் நிமிர்ந்து உட்கார முடியாது கம்ஃபர்டபுளாக. உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ரொம்ப தூரம் நடக்க முடியாது. என்னப்பா பயங்காட்டுற அப்படின்றீங்களா? இல்லை, இந்த கோர் தான் உங்களுடைய லோயர் பாடியையும் உங்களுடைய அப்பர் பாடியையும் பிடிச்சி வச்சிருக்க ஒரு ஜங்ஷன். இந்த கோர் மசில்ஸையும் கோர் ஏரியாவையும் நீங்கள் கரெக்டாக டைட்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்நாள் வந்து நீடிச்சிருக்கும். உங்களால் யார் தயவுமே இல்லாமல் உங்களோட வயசான காலத்துலேயும் நீங்கள் நிமிர்ந்து நடக்கலாம், கூணு போடாமல். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யார் தயவுமே இல்லாமல் நீங்கள் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் இருக்கலாம். இப்போலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. பாஸ்சரை எப்படி சரி பண்ணிக்கிறது, ஃபார்மை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இது வந்து ரன்னிங்காக மட்டும் இல்லை, நீங்கள் ஜிம்முக்கு போகும்போதும் இது தேவை. ஜிம்முலையும் ஒரு எக்ஸசைஸுக்கும் அந்த ஃபார்மை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, என்ன மசிலுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த மசில் மட்டும்தான் வேலை செய்யும். நீங்கள் செஸ்ட் மசிலுக்கு பண்ணுறீங்கன்னா ஷோல்டர் இன்வால்வ் ஆகாது. புரியுது இல்லையா? நீங்கள் ட்ரைசப்ஸுக்கு நீங்கள் புஷ் டவுன் பண்ணும்போது உங்களுடைய ஃபோர் ஆர்ம்ஸ் இன்வால்வ் ஆகாது. ஆனால் நீங்கள் கீழே கையை இறக்கும்போது ஃபோர் ஆர்ம்ஸுக்கு போகும். அது சின்ன ஒரு பெனிஃபிட் கொடுக்குமே தவிர ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து அந்த மொத்த வெயிட்டையுமே இது பண்ணாது. அதே மாதிரி நீங்கள் பேக் மசில்ஸுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, ஃபார்ம் கரெக்ட் பண்ணிங்கன்னா, கரெக்டாக மிட் பேக்குக்கு போடுறீங்கன்னா மிட் பேக்குக்கு மட்டும்தான் போடுவீங்க. உங்களோட லோயர் பேக்குக்கு போட மாட்டீங்க. லோயர் பேக்குக்கு அது போகாது. ஸ்குவாட் பண்ணுறப்பவும் சரி, ஃபார்மை ஒழுங்காக கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்க்கு என்ன ஆகாது, பல்ஜ் ஆகாது, கொலாப்ஸ் ஆகாது, ஹெர்னியேட் ஆகாது. இதே தான் ரன்னிங்குக்கும். இந்த ஃபார்மை கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரன்னிங் குரூப்ஸோ, அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெயினரோ வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அண்ட் எனக்கு தெரிய சென்னை ரன்னர்ஸில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே யாருமே வந்து இந்த ரன்னிங் ட்ரைனிங்காக காசுலாம் வாங்க மாட்டாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலே இவங்களே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட ரன்னிங் கேமை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், பயங்கரமாக நான் ஓடணுன்னா அதுக்கு சில பெய்டு கோச்சஸ், ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு நியூட்ரிஷன்லேருந்து ஒர்க் அவுட்லேருந்து எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க.
அதெல்லாம் 2வது. அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. பட் ரன்னிங்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இந்த விஷயம் போதுமானது. அண்ட் ஏன் ரன் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நாள் வாழ்றதுக்காக ரன் பண்ணணும். அத தப்பா பண்ணா தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருமே தவிர, ஒழுங்கா கத்துக்கிட்டு பண்ணா பிரச்சனை வராது. அண்ட் இது கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி கடியா தான் இருக்கும். நானே சில சமயங்கள்ல எனக்கு ரன்னிங் வரல, நான் இதுக்கு மேல ஓட மாட்டேன்ற முடிவெல்லாம் நெறைய வாட்டி எடுத்திருக்கேன். அண்ட் திரும்பியும் என்ன வரும்னா, அப்படி என்னதான் இருக்கு நம்ம பார்த்துரலாமே அப்படின்ற மாரி வரும். அண்ட் நெறைய பேர் சொல்லியும் சரி, நானும் அனுபவத்துல ரன்னிங்ல என்ன ஹேப்பினஸ் இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இப்போ ஒரு மாதிரி இந்த ரன்னிங் வந்து எனக்கு என்ன ஆயிருச்சுன்னா, அது வந்து என்னோட ஒரு மீ டைம் மாதிரி ஆயிருச்சு. எப்படி வந்து நம்ம பைக் ஓட்டும்போது, கார் ஓட்டும்போது இருக்குமோ, அந்த மாரி ரன்னிங்லயுமே அந்த மாரி ஆயிருது. அந்த ஒரு ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ள நான் போக ஆரம்பிச்சுட்டேன். அது நான் எதை பத்தியுமே கேர் பண்ணாம, ஐ மீன் நான் ப்ராப்பரா ஃபார்மலா மெயின்டெயின் பண்ணி போறேனாங்கிறதெல்லாம் பண்ணிருவேன். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி மசில் மெமரியாவே ஆயிருச்சு, ஆயிரும். பட் இந்த மீ டைம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா படுது. அண்ட் இதனால என்ன ஆயிருச்சுன்னா, 10 மணி, 11 மணிக்கு மேல என்னால முழிச்சிருக்க முடியாது. காலையில 5 மணிக்கு மேல என்னால தூங்கவும் முடியாது. ஏன்னா, உங்களோட பாடி கிளாக் அந்த மாரி செட் ஆயிரும். அண்ட் நெறைய ரன்ஸுக்குலாம் உங்களுக்கு வந்து நீங்க 4 மணி 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு பண்ற மாரி இருக்கும். அண்ட் அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல சந்தோஷமா ஆரம்பிச்சுரும். சும்மா ஏதோ சொல்லாத நீ பாட்டுக்கு அது எப்படி ஓடுறதெல்லாம் எப்படி சந்தோஷமாகும்னா, இங்க தான் உங்க உடம்பு இன்னொரு விஷயத்த பண்ணும். என்டார்ஃபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து உங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். இந்த என்டார்ஃபின் ஹார்மோன் வந்து ஹாப்பினஸ்க்கு உண்டான ஒரு ஹார்மோன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்க கார்ட்டிசாலையும் இது குறைக்கும். அதாவது உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் இது குறைக்கும். பட் இந்த ஸ்டேஜுக்கு நீங்க போகணும்னா, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. அது என்னன்னா, பொறுமையும், உங்கள நீங்களே சகிச்சுக் கொள்ளக்கூடிய தன்மையும். உங்களாலயும் முடியும். ஆனா என்னன்னா, கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் பொறுமை வேணும். அவ்வளோதான். ஸோ, இதில நான் ரன்னிங்க பத்தி எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஆனா நெறையா இங்கிட்டு, அங்கிட்டுன்னு ஒரு ஃப்ளோவா இல்லாம இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆ உங்களுக்கு இது புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, இன்னொரு எபிசோட்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மங்களூர்காரன். பாய்.